உங்களோடு கூட இருக்கிற நல்ல இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்களை யாரும் வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் உங்களுக்கு சந்தோஷம், சமாதானமும், தேவனுடைய கிருபையும், சுகமும், பலனும், பாதுகாப்பும் நிறைந்த நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4வது 5வது வசனங்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்னில் நிலைத்திருங்கள் என்று இயேசு கிறிஸ்துவர் சொல்கிறார். நிலைத்திருத்தலை குறித்து இயேசு கிறிஸ்துவர் இதற்கு முன்பதாகவும் சில உவமைகள் மூடாக பேசியிருக்கிறார். மணலின் மீது கட்டினதான வீடு, கற்பாறையின் மீது கட்டினதான வீடு, இந்த உவமையிலே நிலைத்திருத்தலை குறித்து பேசுகிறார். அஸ்திபாரம், உறுதியான அஸ்திபாரத்திலே நிலைத்திருக்கிற வீடு எது என்று சொல்லி. மனம் திரும்பிய குமாரன், நாங்கள் கெட்ட குமாரன் என்று சொல்லுகிறோம். மனம் திரும்பிய குமாரனுடைய உவமையிலும் தகப்பனோடு நிலைத்திருக்கிற ஒரு காரியம், அதிலே மன்னிப்பு, ஏற்றுக்கொள்ளுதல், பல காரியங்கள் அடங்கி இருக்கிறது. ஆனால் நிலைத்திருக்கிற ஒரு காரியமும் அதிலே இருக்கிறது. தகப்பனோடு நிலைத்திருக்க வேண்டும் என்பது. இப்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் பல உவமைகள் உண்டாக நிலைத்திருத்தலை குறித்து பேசியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவருக்கு நன்றாக தெரிந்த ஒரு காரியம், பிதா குமாரன் அவர்கள் இருவரும் எப்படி நிலைத்திருக்கிறார்களோ அதே போல மனிதர்களும் மனுக்குலமும் இயேசு கிறிஸ்துவானவரோடு பிதாவானவரோடு நிலைத்திருக்க வேண்டும் என்பது அவருடைய உபதேசத்திலே காணக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. என்னை கண்டால் நீங்கள் பிதாவை கண்டீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பிதா குமாரன் மனிதர்கள் அல்லது நாங்கள் அவர்கள் நிலைத்திருக்கிற பொழுது நாங்கள் ஒன்றாயிருக்கிறோம் என்று. நிலைத்திருத்தல், இன்னும் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கனி கொடுக்கிற காரியத்தை குறித்து நாங்கள் 2 நாளாக பார்த்திருக்கிறோம். கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, கனி கொடுக்க வேண்டும் ஆனால் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சுத்தம் பண்ணுகிறார், நாங்கள் இன்னுமாக பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, வெட்டப்பட்ட ஒரு செடிக்கு அல்லது வெட்டப்பட்ட ஒரு கொடிக்கு யாரும் சுத்தம் பண்ண மாட்டார்கள். அதை யாரும் கவனமாய் பார்க்க மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கொடியானது செடியிலே நிலைத்திருந்தால் அது சுத்தம் பண்ணப்படும். சுத்தம் பண்ணப்படுகிற கொடி எது? அது நிலைத்திருக்கிற கொடி. செடியிலே நிலைத்திருக்கிற கொடி சுத்தம் பண்ணப்படும். கனி கொடுக்கும்படியாக, அதிக கனிகளை கொடுக்கும்படியாக. எனவே தேவனிடத்தில் கிருபை பெற்ற தேவஜனமே, நீங்கள் அதிகமாக கனி கொடுக்கப்பட வேண்டியவர்கள். நீங்கள் அதிகமாக சுத்தம் பண்ணப்பட வேண்டியவர்கள். அதற்கு செடியிலே நிலைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியம். அவர்கள் நிலைத்திருந்தால் அவரும் நிலைத்திருக்கிறார். கனி கொடுக்க எங்களை அவர் பயன்படுத்துகிறார். எனவே இயேசு கிறிஸ்துவனை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மற்றவர்களுக்கு நலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டுமேயானால், முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டுமேயானால், வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்ட வேண்டுமேயானால் இயேசு கிறிஸ்துவானவரோடு நிலைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. எனவே அவர்கள் நிலைத்திருப்போம், கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.